வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தானே அரிகரன் ஃபைனான்ஸ் ஓனர் பேசுகிறேண்ணே. இல்லைண்ணே கோச்சுக்காதீண்ணே, இப்போ கல்யாணத்துக்கு லோன் கொடுக்குறதில்ல, நிப்பாட்டிட்டேன். அது எதுக்கு பூரா பழையவங்களே கொண்டாந்து வீட்டில் தள்ளுறாங்கண்ணே, பெரிய எம்சிஆர். ஆமாம், இப்போ 2 வீலரு 4 வீலரு இதுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். ஆமாம், எது இருந்தாலும் வாங்கிக்கலாம் வாங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாடல் பொறுத்து தான் இருக்குது. இல்லை கைவசப்பு ஒன்றும் வண்டி இல்லைண்ணே. போன மாதம் ஒரு வண்டி இருந்துச்சு, அது சீஸ் பண்ண வண்டி, டயர் 4 கொஞ்சம் இருமா வழக்கு டயராக இருந்துச்சுன்னு விற்றுட்டேன். அது இப்போ கொடுத்துட்டேன். இப்போ இல்லை வண்டி இல்லை, இப்போ ஒன்றும் கைவசம் இல்லைண்ணே. ஏதாவது வந்தா கொஞ்சம் இருமா. அண்ணா இப்போ கையில் ஒரு வண்டி ஷிஃப்ட் ஒன்று இருக்குண்ணே, சின்ன வண்டி தான், நல்ல பிஸ்கட் கலரு. என்னைய பற்றி பேசுகிறீங்களா? இருமா, சரி. நல்ல வண்டிண்ணே. ஹெட்லைட் ரெண்டு சூப்பர் டூம், அழகா ஜம்முன்னு இருக்கு. நம்ம நோக்கத்துக்கு திருப்பலாம்ண்ணே. எதை பார்த்துக்கிட்டு இருக்க? டிக்கி அருமையான டிக்கிண்ணே, சின்ன டிக்கி தான், அமுக்கி அமுக்கி ஏற்றலாம். ஓஹோ, டிக்கை திறந்தா மூட மனசு வராது, நல்லா தலையை வச்சு படுத்தே கிடப்பேன் அதில். அப்புறம் வண்டி ஓட்ட மாட்டீங்களா? இன்ஜினா? ஓட்ட மாட்டாரு. இன்ஜின் சின்ன இன்ஜின், கையாகலாம் தான் நல்லா இருக்கேன். 4 சிலிண்டரு இருமா. நோய் நின்று ஏங்க பிக்கப் அருமையாக இருக்கேன். ஏன் டிக்கியை பற்றி ஏன் பேசுகிறீங்க? இருமா. கிலோமீட்டர் ஒன்று அதிகம் ஓடல, ஒரு 500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஆயிலா அம்மா கொஞ்சம் நகண்டு இல்லை இல்லை, ஆயில் சொட்டலை, லீக்கேஜ் இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எங்கன்னே ஓட்டி பார்க்குறது, நம்ம கொடுக்க மாட்டோங்குது, டோரையே திறந்து பார்க்க விட மாட்டேங்குது. அப்புறம் எங்கிட்ட ஏறி உட்காந்து ஓட்டுறது. ட்ரை பண்ணுவோம். ஓனரா? ஏம்மா ஒரு ஓனர் தானே? சரி துப்பிடாத. சரி, ஒரு ஓனர் தான். இல்லை ரேட் என்ன? எதுக்கு ரேட்டு கேட்குற? ஒரு ஓனர் தானு கேட்குற, என்ன நினச்சிருக்க உன் மனசில்? வண்டி கொடுக்குறதானே? வண்டி கொடுக்கல, உனக்கு இல்லை வண்டி. அண்ணே வண்டி கொடுக்குறது இல்லை அப்படின்னே, நான் கேட்டு பேசுகிறேன், பேசிட்டு அப்புறம் பேசுனேன். ஓகே வச்சுருங்க. ஓகே நன்றி. யார் நீங்க? வந்தாலேருந்து தேவையில்லாம யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. ஒரு பெரிய மனுஷன் தன்மையா நான் உனக்கு வணக்கம் சொன்னேனா இல்லையா? ஐ அம் எ ஃபைனான்ஸ் ஓனர். டிக்கே பத்தி பேசுற, ஒரு ஓனரான்னு கேக்குற, வண்டி ஜௌரியத்துக்கு பேசிட்டு இருக்க. வண்டியை பத்தி பேசாம நான் முள்ளிய பத்தி பேசிட்டு இருக்கேன். தேவையில்லாம டிக்கே பத்தி தான் பேசிட்டு இருக்க. அதனே அமிக்கி ஏத்தலானா கால் ரெண்டே பிடிச்சு கிழிச்சு ஏறு, மரியாதையா பேசு. அத கொஞ்சம் வேலைய வச்சுக்க தம்பி. வச்சு போயிட்டு போகுது, பரவாயில்ல. வச்சு போ, நம்ம உள்ளதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஒன்னும் இறக்கப்பட வேணாம், அதுல எருத்த வச்சு விடுங்க. உனக்கு மரியாதை இல்லை. கேரு, யார் என்ன தெரியாம பேசிட்டு இருக்க? நீ யார் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. ஃபைனான்ஸ் ஓனர் அரிகரன்னா அவ்வளவு பேருக்கும் தெரியுமா? எப்பேர்ப்பட்ட ஆளை யார் வந்து பேசிட்டு இருக்க? சரி போங்க. அடிச்சு பல்லுலாம் ஊத்துறேன். தேவையில்லாம என்கிட்ட கோவப்படாதீங்க. நான் கோவப்பட்டனா தாங்க மாட்டீங்க. என்ன ஒண்ணு இப்படி நீ தேவையில்லாம என்கிட்ட பேச்சு வார்த்தை. சரி போங்க. கோவப்பட்டு நீ என்ன ஒண்ணு இப்படி? இங்கறியா? மரியாதை. தேவையில்லாம என்கிட்ட பேச்சு ஓட்டனா ஒத்த போடு இருக்கும், தெரிஞ்சு போன் தெரிஞ்சு. ஒரே மாதிரி ஒத்த போடு, இது போடுதா. அவர் ஆம்பளை சிங்கத்தை சிங்கம் மோரவடை வருங்க. செவனே வாயில கிழிச்சுறேன் சிங்கத்துக்கு. ஹலோ வணக்கம். 2020 ஓடியா. ஐயா என்ன மாதிரி எட்டை எடுத்து கூலிங்களா சார்? 2012 ஒன்று இருக்கு. அடிக்க நிப்பாட்டி 1/2 மணி நேரம் ஆச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குமா? ஹலோ, ஃபைனான்ஸ் இல்ல, செப்டிக் டேங்க் வண்டி மாத்திட்டே விடு, போச்சுக்காத. ஒரு ஆம்பளைய நீ கை நீட்ட, ரெஸ்ட் விடு. ஒரு உன்னை உச்சரிக்கிறேன், கை நீட்டிட்டுல வச்சுட்டுலடி கையால. இப்ப பாரு, 10 நிமிஷத்துல வருவாங்க. வருவாங்கன்றல்ல, வருவாங்க. ராணி, அவர் யாருன்னு தெரியாம அவர் மேல கை வைக்கிறேன்.
நினைச்சிருக்க சரி, அந்த ஆளு கொளுத்தி புரிய கொளுத்து பெரிய இழுத்து வச்சு நறுக்கி புரிய நறுக்கி பெரிய மனுஷன் பைனான்சியர் பெரிய பைனான்சியர் அவரு அந்த ஆளு அதோட வச்சு கொளுத்த போறேன் நீ மூடு உன்னாலதான் அந்த பிரச்சனையை அவளா அடிச்சா 2 அடியோட விட்டுருப்பா நீ பெரிய ஆளோ ஒரு யார் தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சோதிக்கிறானு பீதிக்கிறானு இருக்கிறான் நீ எனக்கு உதவி பண்ற பேர் வயிறு புடுங்குது இங்க எரியுது எனக்கு மறுபடியும் சொல்றேன் என்ன போய் கூட்டிட்டு வருவாங்க இருக்கட்டும் மாப்பிள்ள நானே பாத்துக்கிறேன் கை நீட்டி வருவாங்க எப்ப யாருக்கு தெரியும் எங்க போயிருக்கா தொலைஞ்சாயோ தெரியல 2 வயம் மெட்ராஸ் இருக்கோம் 2 வயம் கழுக்கு கை நீட்டி விட்டல நீ இவ்வளவு பேரு தாய்மார்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்கறீங்க ஏத்தா ஒரு ஆம்பளை பையனை பொட்டச்சி அடிக்கிறாள் ஏண்டி அடிக்கிறேன்னு ஒரு வார்த்தை எனக்கு கேட்கறீங்களா நீங்க உங்களுக்கு நான் இருக்கிறேன் நீ புடுங்களேன் நீ சொல்ற கேளுங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளு ஒரு பொம்பளை புள்ள நான் சொல்ற கேளுங்க இங்க வாங்க சட்டையை சரி பண்ணுங்க போய் ஒழுங்கா நில்லு போ தலையை சரி பண்ணுங்க தலையை கோதி விடுங்க நெஞ்ச தூக்குங்க அசிங்கமா இருக்கு கண்ணாடியை மாட்டுங்க கண்ணீர் வந்துகிட்டே இருக்கமா போட்டியலா நெஞ்ச தூக்குங்க நல்லா நெஞ்ச தூக்கு ரெடியா நல்லா முறைங்க கண்ணாடி போட்டு முறைச்சா எப்படா தெரியும் முறைக்கிறேன் ஓகேயா நல்லா வெறப்பா நின்னுங்க என்னங்க அப்பா கண்ணாடி போடல ஓகேயா அப்பா கண்ணாடி போடலப்பா டவுல் நடுங்குது டவுல் ஓகே ரெடி பாடிமா ஆஹா கலத்திட்டாங்கலடா உனக்கு இன்னும் என் மேட்டர் தெரியல நீ மேட்ரா தொட்டுட்டல அப்பா இவர் மேட்ராம்ல இனி வர்றது நீ சந்திக்க தான் போற இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குது பாரு பொறுமையா இருந்தேன் இல்லன்னா என்ன பண்ணுவ உங்களை கைதொட கூடாதுன்னு என் தாய் இல்லன்னா என்ன பண்ணுவ பாரு என்ன நடக்குது விளையாடிக்க பாருப்பா என்ன பண்ணுவ கற்பழிப்பேன் யாரையோ உன்ன சொன்னா பொண்டாட்டின்னு பாக்குறேன் யாருக்கோ எதுக்கு அடுத்தாலும் நீ கோவப்படக்கூடாது யாருக்கோ புருஷன் கூட யாருக்கோ புருஷன் ஏன் பதற யாருக்கோ நீ கல்யாணம் பண்ணவில்லை அப்ப நீ அவனுக்கு என்ன வேணா அவருக்கு நான் பொண்டாட்டி நான் கல்யாணம் பண்ணல அவங்க உனக்கு பொண்டாட்டி நான் அவளுக்கு அவருக்கு புருஷன் நான் யாரு புருஷன் நீ யாரு பொண்டாட்டி அவ்வளவுதான் யாருக்கோ நாளைக்கே எனக்கு ஒரு புள்ள பிறக்கும் யாருக்கோ அட இப்ப சொல்லக்கூடாது லூசு போல டைமிங் கரெக்டா இல்ல ரைமிங் தான் சரியா இருக்கு புள்ள யாருக்கோ பிறந்தா அது எனக்கு ஆகுமாடா இந்த நேரத்துல அந்த டைலாக் வராது நாங்க எப்படி சொல்லணும் நாளைக்கே சொல்லுங்க நாளைக்கே எனக்கு ஒரு புள்ள பிறக்கும் எங்களுக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லு அதுதான் சொல்லுங்க நாளைக்கே எனக்கு ஒரு புள்ள பிறக்கும் எனக்கு ஏய் இப்போ தப்பா சொல்றீங்க உனக்கு சொல்லணும் நாளைக்கே ஒரு புள்ள பிறக்கும் அப்பாடா இப்ப தாண்டா சரியா சொல்லிருக்காங்க பிறக்காமையா போகும் யாருக்கோ பிறக்கு பேச்ச விடு பொம்பளையா லட்சணமா நட நான் பொம்பளை லட்சணமா ரவுடி சிரிக்கு மாதிரி நடக்கற யார பத்தி ரவுடின்ற பேசரு அட்டிச்சு மூணு மணி பேத்து பிரேம் பேத்து முக்கா துட்டாட்ட இருந்துகிட்டு ஆளு என்ன சரி விடு வெச்சுக்க வாய்க்கு வந்துரு என்ன பேசிருக்க ஏய் பொம்பளையா நீ எல்லாம் நான் பொம்பளைனே அடங்காப்படாரி மாதிரி ஆடுற இப்படி எல்லாம் ஆடுன்னு வெச்சுக்க போயிட்டு புதன்கிழமை நான் புதன்கிழமை வரேன் சனிக்கிழமை வரேன் அது என்னோட சௌரியம் உனக்கு என்ன பிரச்சனைப்பா உன்னை எல்லாம் மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கல வச்சு கொரன்னு உரசி போடுவா வாயெல்லாம் தெரிச்சு போகும் நான் எல்லாம் போற வீட்டுக்கு மாமியாவே போட்டு தெளிச்சு உள்ளவே போவேன் என் குடும்ப குத்து வழக்க லூசு உன்னை திட்டிட்டு இருக்கேன் ஆடிட்டு இருக்க என்ன எதுக்கு திட்ட நல்ல பாட்டா பாடிட்டு இருக்கியா என்னைக்கு இருந்தாலும் பொம்பளை ஆம்பளைக்கு அடங்கித்தான் போகும் அடங்கி போகணும்னு அவசியம் இல்ல கேரு வீம்பு பண்ணாத நான் வீம்பு பண்ணல நீ என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ மாட்டிக்கிற இந்த மேடையில நான் மாட்டிக்க மாட்டேன் ஆம்பளை பண்றது பொம்பளை பண்ணி எல்லாமே நான் பண்ணுவேன் பண்ணிடுவியா பண்ணுவேன் மாட்டிக்கிட்டீன்னா என்ன செய்வே மாட்டிக்க மாட்டேன் நான் நினைச்சேன்னு வச்சுக்க ஒரு நிமிஷத்துல இந்த டவுசர் சட்டையை கலட்டிட்டு ஒரு கோமணம் கட்டி முத்துமாரி கோயில 30 ரவுண்ட் அடிப்பேன் உன்னால முடியுமா மனுஷனா நீனு
நீ எல்லாம் கோமணத்தை கட்டிக்கிட்டு தான் அடிப்ப நான் மொட்டை குண்டியா ஒரு மாசத்துக்கு சும்மா திரிறேன் கோயில சுத்துறேன் ஊரையே சுத்தி வரேன் அடி சண்டாளி அடி பிராய்லர் கோழி மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு திருவி அடி நான் மட்டும் பார்க்குற உடம்ப நாடே பார்க்க வாடி வச்சிருக்கேன் உன்னை பிச்சு போட்டின்னு வந்துருச்சுன்னா நான் மொட்டை குண்டியா திரிவேன் சரி வா போவோம் நான் ரெடி இரு அவ செஞ்சாலும் செய்வா உலர்க்க நான் நினைச்சேன்னு வச்சுக்க பொண்டாட்டியே செத்தா கூட மசூர் ஒன்று வச்சுன்னு போவேன் எண்ணி 7ஆம் நாள் 2வது பொண்டாட்டி கட்டுவேன் அக்கம் பக்கம் இருக்கவன் கேட்பேன் என்னன்னு எல்லாம் மனுஷனாடா பொண்டாட்டி சேர்த்து 1 வாரம் கூட ஆகலை அதுக்குள்ள இன்னும் பொண்டாட்டி கேட்குதா அப்படின்னா நைஸாக அடிப்பேன் எப்படி எனக்காகவா இந்த பொண்டாட்டி இந்த பிள்ளை குட்டிகளுக்கு ஒரு தாய் வேணுமேங்கிறதுக்காகத்தான் நைட்டாக அடிச்சு விடுவேன் எங்க நீ அடிச்சு விடு பாப்பா நீ எல்லாம் 7ஆம் நாள் தான் கட்டுவ பொண்டாட்டி நான்லாம் அன்னைக்கே புருஷனை போட்டு தள்ளிட்டு 100 கல்யாணம் என்னால பண்ண முடியும் எனக்காண்டி இல்லைன்னா வயிற்றுல வரல பிள்ளைக்கு ஒரு அப்பா வேணாமா அப்ப நீ 2வது கல்யாணம் பண்ணுவேன் என்னாலையும் பண்ண முடியும் நீ பண்ணலாம் நான் சொல்ற மாதிரி சொல்ல முடியாது என்ன இப்ப நீ தான் எனக்கு 2வது கொண்டாடி பேச்சுக்கு தான் சொல்றேன் உன்னை கல்யாணம் பண்ணி நெடு வீட்டுக்குள்ள கூட்டு போக மாட்டேன் வாசல்லையே நிப்பாட்டுவேன் வாசல்ல நிப்பாட்டி ஏய் அந்த வேலை தான் ஆகாதுங்கிற உள்ள கூட்டிட்டு வரக்கு முன்னாடி செருப்பு எடுத்து என்னதுக்கு ஓரமா போட்டுட்டு பழைய கட்ட விளக்கமாற அடுத்து ஏயா உன் கூட வந்ததுக்கா பரன்னு கூட்டி விட்டுட்டு உனக்கு ஆரத்தி எடுப்பேன் எப்படி மணமகளே மணமகளே வா சார் ஒத்த கால் இல்ல வலது கால் ஆஹா என்ன அறிவு இந்த குருவி மண்டைக்குள்ள இவ்வளவு மூளையா வலது கால் தானே இந்த வலது கால்னு சொன்னியே அது 1 காலா 2 காலா ஒரு கால் அந்த மைத்தை தாண்டி நானும் சொன்னேன் அப்புறம் 2 காலம் இந்த கூட பப்பரப்பான்னு பொழந்துக்கிட்ட கிடப்ப உள்ள கூட்டிட்டு வந்து மூத்த பொண்டாட்டி போட்டாவை பெருசா போட்டு ஏய் அது சாமி போட்டாடி பெருசா மாட்டி சீரியல் பல்பெல்லாம் போட்டு முன்ன விட்டு உங்கள்கிட்ட கூப்பிட்டு காட்டுவேன் இங்க பாருமா இவதான் கொக்கா அவ இருந்த இடத்துல தான் நீ இருந்து குடும்பம் நடத்த போற அவளை கும்பிட்டுக்கிட்டு வா அப்படின்னா அந்த உலகம் ஒத்துக்கிறேன் நீ புருஷன் செத்துட்டான்னு 2வது புருஷனை கூட்டிகிட்டு வரும்போது மூத்த புருஷன் போட்டு அவ கட்ட விட்டு மாதிரி அடிச்சு வச்சு பெரிய மாலையை போட்டு என்னங்க இவர் தான் அவங்க அண்ணன் அவர் செஞ்ச இடத்துல தான் நீங்கள் செய்ய போறீங்க அவரை கும்பிட்டுக்கிட்டு வாங்க சொல்லி பாரு செருப்பை கலட்டிட்டு பிய்ய தொட்டுக்கிட்டு அதுலேயே அடிப்பேன் சட்டார் 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 இன்னும் அவன் நினைப்பிருக்காரு எடுவட்டை சிறுக்கி கேட்பானா இல்லையா நீ மட்டும் என்ன போட்டோ மாட்ட நான் என் புருஷன் போட்டோ மாட்ட மாட்டேனா உன் பொண்டாடி போட்டோட என் புருஷன் போட்டோ பெருசா மாட்டியிருப்பேன் மாட்டி பெரிய மாலையா போட்டு உன்னை கூப்பிட்டு காட்டுவேன் பாருங்க எத்த தண்டி இருக்கு பாருங்க ஏன்டி மொட்டை குண்டி போட்டாக மாட்டேங்க மீச காது வரை வச்சிருக்காரு அது மாதிரி ஒரு நாள் எடுத்துட்டாரு ஷேவிங் பண்ணிட்டானா இல்ல அன்னைக்கு வச்சே மீன் குழம்புல வச்சுட்டார் அப்ப நீ தான் போட்டு தள்ளியா நம்மகிட்ட அது நடக்காது யா மீன் குழம்பு சாப்பிட்டா தானே நான் சைவத்துக்கு மாறிடுவேன் சாம்பாரை சாப்பிட்டீங்களா சாம்பார்லையுமா நான் ஒன்லி பால் தான் குடிப்பேன் பாலை குடிப்பீங்கள கிளாஸில் ஊற்றி குடிச்சா தானே நீ கலக்குவேன் டைரக்டா சாப்பிடுவேன் எலி பேஸ்ட்டை தடவிடுவேன் ஈரத்துணி போட்டு தொடச்சிருவேன் கையால புடிச்சு கட்டிடுவோம் வாயிலே நக்கி எடுத்துட்டு துப்பிட்டு அப்புறம் குடிப்பேன் மல்லாக்க படுக்க வச்சு பால் டாயில ஊத்துறத தவிர வேற வழியே இல்ல கல்யாணி குலகாரத்தனமாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் எடுங்க அந்த பொணல சரி வா 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 அட்ஜஸ்ட் பண்ணு யோ எடியா கைமால மொள பொம்பளை பிள்ளை தொடாம பேசு என்ன தொடப்படாது அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம திறந்தா யாரையா போட்டு அமுக்கணும் அன்னைக்கு மூடு இருந்திருக்கு இன்னைக்கு மூடு இல்ல யோ அன்னைக்கு வந்து எங்க அம்மாச்சியா ஐயா அந்த வண்டுக்குள்ள படுத்து அவர் மாமியா போட்டாம சாரி மாமா தப்பு நடந்து வச்சு என்ன அவர் லைஃப்ல நீ ரொம்ப தலையிடுற அது ஏன் அந்த கிளவி உன் வளர்த்தி தான் இருக்கு எங்க அம்மாச்சி ஏன் வளர்த்தி தான் இருக்கும் சரி அறிய வேண்டாம் அந்த கிளவிக்கு சொல்லி வைக்கல வண்டிக்குள்ள படுக்கிற கிளவி உன் சால் எடுத்து பத்தியா படுக்கிறது நான் சாலை பார்த்தோன்னு நீ தானாக்குன்னு நினைச்சு என்ன பண்ணீங்க பாஞ்சிட்டேன் எங்கிட்டு விளையாண்டுட்டேன் கண்ணு தெரியா கிளவிட்ட போய் என்னையா விளையாண்டுக்கிட்டு அண்ணன் அதுக்கு தெரியலன்னு எனக்கு தெரியும்ல அதனால விளையாட்டேன் என்னையா சொல்ற பண்ணிட்டியா தப்பு பண்ணிட்டேன் போயாங்கிட்டு அந்த கிளவி முன்னாடி சீட்ல எல்லாம் படுத்து கிடந்த நீ பின்னாடி சீட்ல எல்லாம் படுத்து கிடந்த அப்ப முதல் சீட்ல இருந்துச்சு அது வாங்கிட்டு இந்த சீட்டை விட்டு அடுத்த சீட்டுக்கு அதுதான் டிரைவர் திட்டினாப்லையா யார் நான் கடைசி சீட்ல ஓட்டையை போட்டதுன்னு சரி விடு பரவாயில்ல இருக்கட்டும் இருந்தாலும் உனக்கு இவ்வளவு கற்பனை ஆகாது அப்ப நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாம்பழ வியாபாரம் மக்கள் சக்கா செவந்த பழம்
மாம்பழமா? ம் இது என்ன சாதி மாம்பழம்? மல்கோவா. என்ன சார்? நான் பல சாதி மாம்பழம் சாப்பிட்டவேன். மல்கோவா, புத்தாத்தாத், பங்கனப்பள்ளி, காசாலட்டு, நீலா, கல்லாமணி, பாலாமணி, அது அங்கேயே கிடக்கட்டும், வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ இந்த மல்கோவா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு விற்கிறேன். ஒரு பிள்ளையும் வாங்கிக்கல. இந்த பயல்கிட்ட கொடுக்காத, திங்க தெரியாத வயல்கள்னு சொன்னால் கேட்குறேன். ஹலோ, ஏங்க என்ன திங்க தெரியாது? பழத்தை வாங்குறேன், கத்தியை எடுத்து 4 கீத்து போட்டு 4 பேரும் சாப்பிடுவோம். நான் சொன்ன சரியா போச்சா? கத்தி வச்சா இருப்பாங்கன்னு. கத்தி படவே கூடாது. யார்கிட்ட போய் கத்தணும்? கத்தி வைக்கக்கூடாது. ஏன்? நான் எப்படி சாப்பிட்ணும்னு சொல்லித்தரேன். எப்படி? முதல்ல மாம்பழத்தை கையில் எடுக்கணும். சும்மா இருங்க. சும்மா தானடி இருக்கேன். இந்த ஐயா ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்காவது அந்த ஐயா நான் செய்கிறத அவர் செய்கிறதான்னு நினச்சி பார்க்கட்டும். அப்படி லைட்டாக ஒரு நசுக்கணும், காயா பழமா. அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும். அப்புறம் உள்ளங்கையை வச்சு அப்படியே அதக்கணும். என்ன ஒரு பாவடை கூட இல்லையா? புது பாவாடை இங்கே நல்லா என் டவுசர் கிழிஞ்சிருக்கா. அது கூட கொஞ்சம் பழசு. நல்ல அப்படி நீதான அந்த வேலை பார்க்கறது? பேக்ரவுண்ட் மியூசிக் ரீரிக்காடிங்க. ஏன்டா கையை வச்சு தேய்க்கிற கூடனா ஸ்க்ரூ போட்டு ஏற்றுற மாதிரி கொடுத்துக்கிட்டு நல்லா அதக்கிட்டு நுனியில் ஒரு கடி கடிச்சிட்டு இப்படி அமுக்கிட்டு உறிஞ்சணும். இங்கே நீங்களா? அதுதானே நீதானா? இது எங்கே கொடு பார்ப்போம். உறிஞ்சறதுக்கு மீசை கூறான்னா நீ நல்லா வந்துடும் எனக்கு வாயில. முகரக்கட்டையை பாரு, முகரக்கட்டையை. மாம்பழம் வைக்க வந்த உம்மா பேசாதீங்க. கோவப்படுவார் எங்க அப்பா. மஞ்சள் கலர் சட்டை போடுக்கும் போது தெரியும். மாம்பழம் வைக்க வந்த அம்மா. என்ன இப்படியே தவி தவி அழகேசன் முட்டி ஏறி உட்கார போறேன். எனக்கு தோதா இருக்குன்னு வேலையை பார்க்க போறேன். எவ்வாத ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாள் ராக்கெட் இடம் மாதிரி புருட்டு அங்கிட்டு போக போகுது. மகளே, அப்பாப்பா அவர் என்ன சொல்றாரு அப்படியே ஆடணும் ஆ மகளே. சரிங்கப்பா. தெரியாம என் கொண்டே தொடாதீங்க. எனக்கா குத்த தெரியல? உங்களுக்கு தான் குத்த தெரியல. பாரு. காட்டி பாதி வாழ்க்கையை ஓட்டியாச்சு. டவுசரே கலண்டுருச்சு. என்ன ஒன்று சொல்றது, நம்ம நேரங்காலம் அப்படி இருக்கு. ராணி, நேரங்காலத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்க. ஏங்க? நான் சொல்லுங்க. உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன கேட்குறீங்க? கோவிக்கக்கூடாது. நான் கோச்சிக்க மாட்டேன். திட்டக்கூடாது. நான் திட்ட மாட்டேன். நான் என்னைக்கு கோவப்பட்டிருக்கேன்? அடிக்கக்கூடாது. அடிக்க மாட்டேன். நான் உன்னை ஓப்பனா ஒன்று கேட்கலாம்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் கோவப்பட்டீங்க, வேணாம்.
நீங்கள் வேணா என்னை ஓப்பனா ஏய்! ஒரு கேள்வி கேளுங்க. யோ போயங்கடு. நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க, என்னையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆமாம். நானே சொல்லிடுறேன். என்ன? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஏங்க நீங்கள் திரும்ப சொல்லுங்க. ஒன்ஸ் மோர். அதை சொல்லலை. ஐ லவ் யூ. ஒன்ஸ் மோர். ஐயோ லூசு, எத்தனை வாட்டி சொல்லுவாங்க? ஐஸ் மாதிரி நீர் மோர்னுக்கிட்டு. நீ என்னை விரும்புறியா? நீ என்னை விரும்புகிற? மறுபடியும் நீங்க சொல்லுங்கள். ஐ லவ் யூ. மறுபடியும் சொல்லுங்க. ஏய் என்னை பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? உனக்கு பிடிச்சிருக்கா? ரவுண்டு கூட இங்கே வாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல? என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நான் உன்னை எனக்கு கல்யாணம் வேலை இருக்கு, வேகமா காதல பண்ணுங்க. உங்களை மாதிரி நான் என்ன வெட்டியாவா இருக்கிறாளு? வேகமா காதல நான் பயங்கர வேலையோட இருக்கிறாளு. என்னை போய் நீங்க தொந்தரவு பண்ணிருக்காதீங்க. எப்போங்க அப்பா எனக்கு வேலை இருக்குப்பா. என்னப்பா அண்ணாச்சி ஒரு மாதிரி நான் என்ன வெட்டியாவா இருக்கேன்? நீங்க வேலையா இருக்கிறது சரி, வேகமா காதல பண்ணுங்கன்றியே. இது என்ன காதல்? என்ன காதல் பண்ணுங்கன்னு? காதல் வேகமா பண்ணுங்கன்னு சொல்ற வார்த்தை இதோட முடிச்சுக்க. இன்னைக்கு காதல் பண்ணும்போது வேகமா பண்ணுங்க, நான் அனுசரிச்சு போறேன். நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட் ஆன் பண்ணும்போது சீக்கிரம் பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்குன்னு நான் கடுப்பாயிரேன். அப்புறம் நான் கொஞ்சம் டைமிங் எடுக்கிறாள். எத்தனை வருஷத்துக்கு? அது சொல்ல முடியாது. அதுப்பா நிலைமை பொறுத்தா இருக்கு. உன்னை நான் இப்போ எப்படி நினைச்சிருக்கேன் நடந்தா தானே சொல்லுமா? பூங்கதவே தாழ்த்திரவா பூவாய் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு? இனி கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது. ஏன்? நம்ம ரெண்டே காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்க ஆடி மாசங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. லோன்லாம் கொடுப்பாளா? கல்யாணத்துக்கு லோன் தர்றாள்ல நீங்க? ஆமாம். லோன் கொடுப்பீங்கல்ல? எதுக்கு? அதிகரன் ஃபைனான்ஸ். ஆமாம். லோன் லேடிஸ் கொடுக்க மாட்டேன். ஏன்? ஆம்பளை பொண்டாட்டி கிட்ட லோன் வாங்குவாங்க, கட்டலைன்னா பொண்டாட்டி எங்கிட்ட வந்து விட்டுருவாங்க. நீ புருஷன் கட்டுறதுக்கு லோன் வாங்கிட்டு கட்டலையாமல் அவனை தூக்கி லூசில் விட்டு போட்டு வேற புருஷன் கட்டலான்னு பார்க்குறேன். வெளுத்து விட்டுறேன். வெளுத்து எனக்கு தெரியும் நீ என்ன டெக்னிக்கில் கேட்குறேன். 3 மாதம் தள்ளிட்டு அவனை கட்டி விடலாம்னு. வேற யாரா லோன் கொடுப்பாளான்னு கேட்டு சொல்லுங்க பாவம். இனிமேல் எவன் லோன் கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஒன்று சொல்லுங்கள். என்ன? நம்ம காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். கல்யாணம் தள்ளி போட்டோம்னா நம்ம சின்ன ஜஸ்ட்டு தப்பு நடந்தாலும் நடந்து போயிடும். மேல சொல்லுங்க. இன்னொன்று நம்ம கல்யாணம் தள்ளி கிளப்பாம கல்யாணம் தள்ளி போட்டுட்டு போகணும்னு வச்சுக்குவேன். நம்ம கூடவே நிறைய கருப்பாடுகள் தெரியுது. என்ன சொல்றீங்க? நம்ம வீட்டில் போட்டு விட்ருவாங்க. அதனால் நம்ம கவனமாக என்ன செய்யணும், கல்யாணத்தை பண்ணிக்கலாம். ஏன்னா சொல்லுவாங்க அவன் சொன்னவனே வந்து நம்மகிட்ட சொல்லி போடுறான்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
சரி பரவாயில்ல இருக்கட்டும், அதனால தவறு இல்லை. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம் ஆவணி 27ஆம் தேதி. ஏங்க இப்ப காதல் பண்ணுவீங்க, அப்ப மட்டும் கல்யாணத்தை வச்சிருக்கீங்க? நல்ல நாள் பார்த்தா செய்யணும். காதலுக்கு நல்ல நாள் தேவையில்லை, கல்யாணத்துக்கு வேணும். ஆனா கல்யாணம் தான் ஆவணி 27. ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு. என்னங்க சொல்றீங்க? இன்னைக்கு கரெக்டா 3 to 4. யோ நாடகத்துக்கு வந்திருக்கோம், எப்படி ஃபர்ஸ்ட் நைட் பண்ண முடியும்? செய்யலாம். ஏன் 3 to 4 நல்ல நேரம் குறிச்சு தெரியுமா? விவரமா தானே கேக்குது. அந்த நேரம் தான் நாரதரும் வள்ளியும் தர்க்கம் கடுமையா இருக்கும். நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ராஜபாட்டுக்காரன் உள்ள படுத்திருக்காருல்ல, அவர் ஆயிருக்கு போயிருவார் தண்ணி பாட்டில் எடுத்து. ஆமா, 2 ரூம் அதுக்காகத்தான் கலையரங்க கட்ட சொன்னதே. இந்த ரூம் நமக்கு தனி. எலுமிச்சம்பழம் என்ன வச்சு நறுக்கலையா, வழி வாங்கிறாம கதவை சாத்திடுவேன். வேற யாரும் உள்ள வர மாட்டாங்க. கையை கொடுத்து கதையா கதவை சாத்திரங்கிற பேர்ல கவலைப்பட வேண்டாம். அழகேசன் உள்ள வர மாட்டாப்ல. ஏன் அழக பத்தல போட உள்ள வருவாங்க? வெத்தல 2 கவலி வாங்கி கொடுத்துருக்கேன். இங்கனே உட்காந்து மென்னுக்கிட்டு இருப்பேன். அதேதான். அடையாங்க நீங்க தோரைய பட்டி குடிக்க உள்ள உட்காந்துருப்பாங்கல்ல, டீ கேத்தல போட்டு டேபிள் கட்டில வச்சிருவேன். மாமா வாறு பிடிக்க உட்காந்துருப்பாங்கல்ல, அவனை பத்தி கவலைப்படாத. ஃபேனை மட்டும் திருப்பி வச்சுனாக்கா அப்படியே தூங்கணும்னே இருப்பேன். என்னங்க சொல்றீங்க? ஜோதியப்பா சீன் மாத்துவாங்கல்ல. இன்னைக்கு அவர் சீன் இல்ல. ஏங்க தாளத்துக்கு நூலாவது சுத்த உள்ள வருவாரு சீன். என்ன ஆக்கள் ஒரு அண்ணன் செல்லமுத்தானே சீன் மாற்ற மாட்டார். நான் சொல்லி வச்சுட்டேன். என்னன்னு? ஏன் சீன் முடிஞ்சுன்னு சொன்னா தான் நீ சீன் மாத்தணும்னு சொல்லிட்டேன். ஆனா சீன்ல படாம பாத்துக்கிறேன். ஜோதியப்பா தாளத்தை சரி பண்ண வருவாங்கல்ல, அந்த செவத்துல போட்டு தேய்க்கிறதுக்கு. கீழே போட்டு இங்கே தேய்ச்சிக்கிட்டு இருப்பார். பேசாம யாரும் வர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நடத்தணும். ஆனால் என்னுடைய காம களியாட்டங்களுக்கெல்லாம் நீ துணையா வந்து ஓடாத நில்லு. எங்க போக பாக்குற அதுல நீ பாஸ் ஆக. அப்படி பாஸ் ஆனினா தான் உனக்கு நான் தாலி கட்டுவேன். இல்ல என்னுடைய 64 டைப் 64 டைப்புக்கும் மேலே கீழே ஃப்ரண்ட் பேக் அவ்வளவுலையும் அதுல நீ பாஸ் ஆகணும். இல்லன்னா அதோட அது வழுக்கதான். இதுல நீ பாஸ் ஆனா தான் உனக்கு நான் தாலி கட்டுவேன். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கனா போச்சா? நீ ஃபெயில் ஆயிட்டீனா? ஐயோ நான் தக்கி முக்கி நக்கி அது 35 மார்க். அப்ப நீங்க ஜெயிச்சிருவீங்க. நான் தான் பாஸ் ஆவேன். நீ ஃபெயில் ஆயிட்டீனா? அம்மா ஏன் மாமனார் பத்தி என்ன நினைக்கிற? கல்யாணத்தை சொன்னார் பாருங்க. அவனு மாசம் வச்சுக்கலாம். இல்ல பரவாயில்ல, இப்பவே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நைட் அப்ப வேணா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்பவே சகுனம் சரியில்லை நான் சொல்றேன். சகுனம்லாம் நல்லா தான் இருக்கு. சொல்றேன் கேளு. நீ ரெடியா இருக்க, நான் ரெடி பண்ணணுமா இல்லையா? வீட்டுல போய் நிலையென நினைத்தால் அப்பா டேய் 4 மணிக்கு மேல வர்றது ஏன் இப்பவே ஆரம்பிச்சிட்டீங்க? இங்க யாரு கட்லு மெத்த பாய் தலகாணி பால் பழமெல்லாம் அதெல்லாம் நான் ரெடி பண்ணேன். இதெல்லாம் நீ ரெடி பண்றது பெருசு இல்லை. வேற நான் வந்ததுக்கு அப்புறம் என்னைய ரெடி பண்றதுக்கு வாரு. கையே வலிச்சாலும் வலிக்கலாம். அவ்வளவுதான். அப்படி துப்பிட்டு போயிட்டே இருக்கிறேன். இது மாதிரி ஒண்ணுக்கும் உதவாம உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒண்ணுக்கு உதவாம கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். வாங்க அக்கா வாங்க. டேய் ஓடாத மிக்ஸி, ஓடாத கிரைண்டர், யாரா ஓடாத ஓடுடா. பழைய பீரோ, நீ வண்டி எடுறா போல. பழைய காட்டன் 500 ரூபாய் தரேன் போ. மாதிரி ஒண்ணுக்கும் உதவாம 1000 ரூபாய் தரேன்டா. நம்ம வீட்டை சுத்தியே வர்றாங்கன்னா ஏங்க இவன் போன் பண்ணிருப்பா அவளுக்கு. என்னன்னு? இந்த வண்டிக்கு என்னை தூக்கி அந்த வண்டியில ஓடுறாங்க. பழைய சாமானா? சாமியான் பழசா இருந்தாலும் வேலை வாக்கம் தெரியும். அதுதானே முக்கியம்.